ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 17ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை இளநீர் பழ புட்டிங். இயற்கையாக இளநியும் வழுக்கை தேங்காவையும் பயன்படுத்தி அதனுடன் பழங்களை சேர்த்து புட்டிங் பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள்: இளநீ 1, பூவன் வாழைப்பழம் 2, பேரிச்சை கொட்டை நீக்கியது 4, வெற்றிலை 1, ஏலக்காய் 3, பனங்கல்கண்டு 1 ஸ்பூன், தேன் 2 ஸ்பூன், நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, வறுத்த நிலக்கடலை மாவு 1 ஸ்பூன், பொரிகடலை மாவு 1 ஸ்பூன், பழங்கள்: ஆரஞ்சு பழம், திராட்சை 10, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, பப்பாளி, மாதுளை. உலர் பொருட்கள்: உலர் திராட்சை 10, முந்திரி பருப்பு 5, பாதாம் 2, பிஸ்தா 2, வால்நட் 2. செய்முறை: ஆரஞ்சு, திராட்சை, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, பப்பாளி நல்லா கழுவிட்டு தேவையான அளவு எடுத்து நல்லா அழகா ஒன்று போல ஒரே மாதிரி கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடறோம். வச்சதுக்கப்புறமா மாதுளையை அந்த முத்துக்களை ஃபுல்லாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டோம். இப்போ அந்த முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடணும். வச்சுட்டு இளநியை கட் பண்ணி இளநீரை ஒரு டம்ளரில் எடுத்துட்டு வழுக்க தேங்காவை எடுத்து மிக்சியில் போட்டு பூவன் வாழைப்பழத்தில் 1.5 பழத்தை மிக்சியில் போட்டு அரை பழத்தை கட் பண்ணி பழங்கள் கூட எடுத்து வச்சிடுறோம். பேரிச்சம்பழத்துலையும் 4 பழம் மிக்சியில் போட்டுற வேண்டியதான். வெற்றிலையை காம்பை நீக்கிட்டு அதனுடைய வால் பகுதியில் லைட்டாக கிள்ளி விட்டுட்டு பிச்சு மிக்சியில் போட்டுறோம். ஏலக்காய் 3, பனங்கல்கண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி இதுக்கு தண்ணிக்கு பதிலாக இளநியே ஊற்றி நல்லா அரைச்சிடலாம். அதை ஒரு பவுலில் எடுத்துட்டு அது கூட தேன் 2 ஸ்பூன், நாட்டு சர்க்கரை சேர்த்து வறுத்த நிலக்கடலை மாவு, பொரிகடலை மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மதத்தில் இருக்கும். அதை எடுத்து நம்ம இந்த பழங்கள் ஃபுல்லாக வச்சுருக்கிறதுக்கு மேலே இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக ஊற்றுறோம். ஊற்றிட்டு அதுக்கு மேலே மாதுளை முத்துக்களை தூவி விட்டுட்டு இந்த உலர் பொருட்கள் எல்லாத்தையும் அழகாக நம்ம டிசைன் பண்ணி பார்த்தோன்னா பழ புட்டிங் சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு அழகான பழ புட்டிங், ஸ்ட்ரென்த்தான பழ புட்டிங் நம்ம ரெடி பண்ணிட்டோம். எல்லாரும் நம்ம தேவையான அளவு ஒரு பவுலில் எடுத்து நம்ம உட்கார்ந்து ரசித்து ருசித்து மென்று உமிழ்நீருடன் கலந்து சாப்பிட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.